5,000 கோடி மார்க்கெட் வேல்யூ, 1,200க்கும் மேலே சென்டர்ஸ். ஆனால் இந்த கம்பெனி ஆரம்பித்தவர் ஒரு காலத்தில் கையில் வெறும் 400 ரூபாயோட 3 நாள் மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் தங்கினார்னு சொன்னால் நம்ப முடியுதா? இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி இல்லை. கரண்ட் பஸ் வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்த ஒருத்தர் எப்படி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார்? அவரோட சக்ஸஸ் சீக்ரெட் என்ன? வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். கோவைக்கு பக்கத்தில் அப்பநாயக்கம்பட்டி புதூர். கரண்ட் இல்லை, பஸ் இல்லை. அப்பா ஒரு நிலம் இல்லாத விவசாயி. வேலுமணி சார் படித்தது தமிழ் மீடியம். 1978 டிகிரி வாங்கினதும் இங்கிலீஷ் சரியாக பேச வராது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி பல இன்டர்வியூஸில் ரிஜெக்ட் ஆனார். கடைசியாக மாதம் 150 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு மாத்திரை கம்பெனியில் வேலை. ஆனால் 3 வருஷத்தில் அதையும் மூடிட்டாங்க. இங்கே தான் அவர் ஒரு பாடம் கற்றுக்கிட்டாரு. வேலைங்கிறது நிரந்தரம் இல்லை. வேலை போனதும் கையில் இருந்த 400 ரூபாயோட மும்பைக்கு கிளம்பிட்டார். 3 நாள் தங்கினது ரயில்வே ஸ்டேஷனில் தான். அந்த 3 நாளில் வாழ்க்கையோட மோசமான பக்கத்தை அவர் பார்த்தார். அப்புறம் பாபா அகாடமிக் ரிசர்ச் சென்டரில் மாதம் 880 ரூபாய் சம்பளத்துக்கு லேப் அசிஸ்டன்ட் வேலை. ஒரு கவர்மெண்ட் ஜாப் இது போதும்னு நினச்சிருந்தா அவரோட கதை அப்போவே முடிஞ்சிருக்கும். ஆனால் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே மாஸ்டர்ஸ் படித்தார், டாக்டரேட்டும் முடித்தார். அவரோட தேடல் நிற்கவே இல்லை. 14 வருஷம் கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய சம்பளம், டாக்டர் பட்டம், செட்டிலான லைஃப். இந்த கோல்டன் ஹேண்ட்கஃப்லேருந்து வெளியே வர்றது தான் கஷ்டம். ஆனால் இவருக்குள்ளே பெருசாக சாதிக்கணுன்ற வெறி மட்டும் இருந்துச்சு. வேலையை ரிசைன் பண்ணார். வேலையை விட்டதுக்கப்புறம் தான் தன் ஒய்ஃப்கிட்டேயே சொல்கிறாராம். ஏன்னா டிஸ்கஸ் ஆர் டிசைடு. டிஸ்கஸ் பண்ணால் 1000 பேர் 1000 காரணம் சொல்லி நம்மளை தடுப்பாங்க. சில சமயம் முடிவு எடுத்தே ஆகணும். கையில் 2 லட்சம் பணத்தோட தைரோக்கேர் ஆரம்பித்தார். ஆனால் எப்படி ஜெயித்தார்? இங்கே தான் 4 முக்கியமான பிஸ்னஸ் லெசன்ஸ் இருக்குது. லெசன் 1, விலையை உடைச்சார். அப்போ தைராய்ட் டெஸ்ட் பண்ண 500 ரூபாய் ஆகும். இவர் வெறும் 100 ரூபாய்க்கு பண்ணார். எப்படி? இவர் பெரிய லேப் திறக்கல, அதுக்கு பதிலாக இந்தியா முழுக்க கலெக்ஷன் சென்டர்ஸ் ஆரம்பித்தார். சாம்பிள்ஸை மும்பையில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணார். செலவு கம்மி, அதனால் வேலையும் கம்மி. லெசன் 2, ஃபோக்கஸ். அவர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணலை, தைராய்ட் டெஸ்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணார். நிறைய விஷயத்தில் கவனம் சதற விட்டால் ஜெயிக்க முடியாது. ஒன்றில் கிங்காக இருக்கிறது அவரோட பாலிசி. தைராய்டுனா தைரோகேர்னு பேர் வாங்கினார். லெசன் 3, 98% ஃப்ரெஷர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தனக்கு வேலை கிடைக்கல. அதனால் இவர் கம்பெனியில் 98% பேர் ஃப்ரெஷர்ஸ் தான். இதுக்கு 2 காரணம். 1, சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கறது. 2, ஃப்ரெஷர்ஸ்க்கு நம்ம சொல்கிறத கற்றுக்கிறது ஈஸி. அவங்கக்கிட்ட கற்றுக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். லெசன் 4, ப்ராஃபிட் வர்சஸ் வேல்யூவேஷன். அவர் சொன்னார், லாபத்துக்காக வேலை செய்யாத, கம்பெனியோட வேல்யூ அதிகப்படுத்த வேலை செய். வேல்யூ ஏறினா லாபம் தானாக வரும். அந்த லாபத்தை திரும்பி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனியை பெருசாக்கார். அவரோட தத்துவங்கள் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். ஏழ்மைங்கிறது வீக்னஸ் இல்லை, அது ஒரு பலம். ஹார்ட் ஒர்க்ஸில் கற்றுக்க முடியாததை கஷ்டம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஜெயிக்கிறவன் தோற்று போவான், ஆனால் மற்றவங்கள ஜெயிக்க வைக்கிறவன் எப்போவும் தோற்க மாட்டான். உங்கள் கஸ்டமர்ஸை, ஸ்டாஃபை ஜெயிக்க வைங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிப்பீங்க. 150 ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் கம்பெனி. இதுக்கு காரணம் படிப்பு மட்டும் இல்லை, தைரியமான முடிவுகள், கரெக்டான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ஏழ்மை தான் என் பலன்னு நினச்ச அந்த தன்னம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஜெயிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.